எக்ஸசைஸ் 3.1ல 5th சம்மில் 3rd சம் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 2 சம்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ 3rd சம் பார்க்கலாம். mn + 3p the whole squared தான் வந்து நமக்கு இதை வந்து a + b the whole squared ஃபார்முலாவில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா எழுதிக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடணும், மக்கப் பண்ணிக்கிறணும். a + b the whole squaredனா a squared + 2a × b + b squared. இதில் வந்து ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா mn இருக்குது. ஸோ a = mn எடுத்துக்கிறோம். எப்பயுமே வந்து x அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இதில் வந்து mn கொடுத்துருக்காங்க. ஸோ a = mn எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் b = 3 × b கொடுத்துருக்காங்க. ஸோ b = 3p அதை வந்து எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் லெஃப்ட் சைடில் வந்து என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா mn + 3p the whole squared அதை வந்து எழுதியாச்சு. ரைட் சைடில் வந்து ஏங்கிறது mn. ஸோ mn the whole squared ப்ளஸ் 2 போட்டாச்சு. ஏக்கு பதிலாக mn. ஸோ mn வந்து எப்பயுமே இந்த 2ab எழுதும் போது வித்தின் த ப்ராக்கெட்டில் ஏவும் பியும் வந்து ப்ராக்கெட்டில் எழுதுனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஏக்கு பதிலாக mn போட்டிருக்கேன். பிக்கு பதிலாக 3 × p. ஸோ 3pன்னு போட்டாச்சு. ப்ளஸ் பிக்கு பதிலாக 3p. ஸோ 3p the whole squared. நெக்ஸ்ட்டு வந்து இந்த mn the whole squaredங்கிறத m² n² எழுதுகிறோம். அதாவது மொத்தத்துக்கு தான் இந்த ஸ்கொயர்டு. ஸோ அதனால் m² n² ப்ளஸ் இந்த 2 × இந்த 3 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 × 3னா 6. அடுத்தது mn அப்படியே எழுதுகிறோம். mn × p. ஸோ இப்போ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 3p வந்து என்ன செய்கிறோம்னா 3p the whole squared இருக்குது. ஸோ அதனால் 3p × 3pன்னு எழுதுகிறோம். இதில் வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் வந்து நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 3னா 9, p × pனா p². ஸோ 9p². ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதிடும்னா m² n² அப்படியே எழுதிக்காச்சு. ப்ளஸ் 6 mnp எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது 9p². ஸோ இதுதான் வந்து தேர்ட் சம்மோட ஆன்சர். வந்து 4th சம் பார்க்கலாம். 4th சம் வந்து என்னென்னா x y z -1 the whole square கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 2 கொடுத்துருப்பாங்க. இதில் 3 கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு பதிலாக. ஸோ x y z. ஸோ இதுலேயே வந்து என்னென்னா ஃபார்முலாவில் வந்து நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால a - b the whole squared ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ a - b the whole squaredனா a² - 2ab + b². ஸோ அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ ஏங்கிறது வந்து என்னென்னா x y z அது எழுதியாச்சு. பிங்கிறது நமக்கு என்னென்னா 1. ஸோ அதனால் a = x y z, b = 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்க சம் எழுதிடும். x y z - the whole squared. ரைட் சைடில் வந்து என்னென்னா ஏக்கு பதிலாக x y z the whole squared போட்டாச்சு. -2 அப்படியே எழுதியாச்சு. ஏக்கு பதிலாக x y z, ஏபியை வந்து ப்ராக்கெட்டில் எழுதணும். ஸோ அதனால் ஏக்கு பதிலாக x y z, பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் b²ங்கிறது 1. ஸோ 1². ஸோ இது வந்து x y z மூணுக்குமே தான் ஸ்கொயர்டு. அதனால் அதை தனித்தனியாக டிவைட் பண்ணிடுறோம். x² y² z² மைனஸ் 2 × இங்கே 1 இருக்கிறதுனால அப்படியே 2 × 1 வந்து என்ன ஆகுனா 1 தான். ஸோ 2 × 1 2 x y z ப்ளஸ் 1² 1. ஸோ x² y² z² -2 x y z + 1. இதுதான் இதோட ஆன்சர்.